அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நடக்காததை நடத்தி காட்டும் நரசிம்மருடைய மிக அற்புதமான மந்திரமும் அதோடைய தமிழ் அர்த்தத்தோடு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் முடியணும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி செய்கிறோம். ஆனால் என்னென்னவோ செஞ்சு பார்க்குறோம். ஆனால் ஏதோ ஒரு தடங்கள், ஒரு இடைஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த முயற்சி கடைசியில் நமக்கு நடக்கவே மாட்டேங்குது. ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளும் என்னென்னவோ போராடியும் பார்த்தாச்சு. ஆனால் அந்த முயற்சியானது அப்படியே பாதியில் நிற்கிது. அப்போனா கண்டிப்பாக நமக்கு மனசு வருத்தம் அடையுமா ஆகாதா? அப்படி நம்ம எவ்வளவோ தடவை ட்ரை பண்ணி கூட ஒரு விஷயம் நடக்கவே மாட்டேங்குதா அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் இந்த நரசிம்மருடைய ஒரு மந்திரம் தாங்க. நடக்காததை கூட நடத்தி காட்ட மிக அற்புதமான மந்திர வரிகள். இதுக்கு நீங்கள் வீட்டில் சுவாமி ரூமில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஒரு பானகமோ இல்லாட்டி உங்கள் கிட்ட வீட்டில் ட்ரை கிரேப்ஸ் இருந்துச்சுன்னா அதுவோ என்ன இருக்கும் உங்கள் கிட்ட பழங்கள் ஏதாச்சும் ஒரு நிவேத்தியம் பண்ணி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். என்ன மந்திரம் கேட்டிங்கன்னா, எஸ்ப அபவத் பக்தஜன ஆர்த்திஹந்து பித்ருத்வம் அனீஷு அபிசாரிய தூர்ணம் ஸ்தம்பி அவதார தம் அனன்யலப்யம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்யே. மிக அற்புதமான வரிகள்ங்க. ஒரு சிலருக்கு இந்த பாடலானது சமஸ்கிருதத்தில் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அதோடைய உச்சரிப்பு ஒரு சிலருக்கு கரெக்டாக வராது. அதனால் இதோடைய தமிழ் ஆக்கமும் இப்போ நம்ம பதிவில் போட்டிருக்கோங்க. இந்த விதையை நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுக்குமே ஒரே அர்த்தங்கள் தான். கண்டிப்பாக உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். அந்த தமிழாக்கம் இதோ: பக்தியற்றவர்களால் அடைய முடியாதவனே, தாயின் கர்ப்பத்தில் அவதரித்தால் தாமதமாகும் என்று தூணில் அவதரித்தவனே, நினைத்த மாத்திரத்தில் பக்தர்களின் துன்பத்தை போக்குபவனே, லக்ஷ்மி நரசிம்மனே, உன்னது திருவடியை சரணடைகிறேன். இந்த அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல உங்களுடைய எல்லா தடைப்பட்ட காரியங்களையும் கண்டிப்பாக நம்முடைய நரசிம்ம பெருமாள் உங்களுக்கு எல்லாமே நடத்தி கொடுப்பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.